நேரத்துல ஏதோ கொடுத்து போயிட்டு வர அனுப்பி வைக்காம அவருடைய எதிர்காலத்தை பற்றி பெருமானார் கவலைப்பட்டார்கள். நம்மில் அப்படி உருவாக வேண்டும். நான் அடுத்தவங்களுக்கு போக வேணாம், நாம பெற்ற பிள்ளைகளுக்கான எதிர்காலத்துக்கு நான் கொஞ்சமாவது கவலைப்படுமா இல்லையா? விடுமுறை விட்டுட்டாங்க, ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவுன்னு சொல்லி நம்ம வீட்டு பிள்ளைகளை அப்படியே அவங்க கடா மாதிரி நாம விட்டுட்டோம்னா, ஒண்ணு ஆம்பளை பிள்ளையா இருந்தா வீட்டுக்கு மையத்தா வருவான், பொம்பளை பிள்ளையா இருந்தா யாரோட போயிடுவான். இதுதான் நடக்குது யதார்த்தம். இப்படி இன்றைக்கு இந்த சமூகத்திலே, முஸ்லிம் சமூகத்திலே 16, 17, 18 வயது மதிக்கத்தக்க வாழ்வர்கள் இன்னைக்கு உயிரோடு வாழ்வது கிடையாது, மண்ணுக்கு கீழே தான் இருக்கிறார். அதுலயும் நிறைய பேர் போதைக்கு அடிமையாகி, கெட்ட குலத்துக்கு அடிமையாகி, வரக்கூடாத மோசமான பழக்கங்களுக்கு ஆளாகி, சமூக விரோதி என்று பேர் எடுக்கும் அளவுக்கு இந்த விடுமுறை நாட்கள் அவர்கள் உருவாக்கி விடுகிறார். பள்ளிக்கூட விடுமுறை நாட்கள், பல்கலைக்கழக விடுமுறை நாட்கள் எதுக்கு விடுறாங்க? பாடத்துக்கு தான் விடுமுறை, நம்முடைய உயிருக்கு அல்ல. பள்ளிக்கூடத்தினுடைய விடுமுறை நாட்கள் நம்மளுடைய பாடத்திட்டத்திற்கு 10 மாத காலமாக பாடம் படித்தான், 10 மாத காலமாக பாடம் படித்தான். எனவே 2 மாதம் கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டும், கொஞ்சம் ஃப்ரீயா சுதந்திரமா சுற்றுலாவை சுத்தி வரட்டும் குடும்பங்களோட என்று நமக்காக அந்த நாட்களை விடுமுறையாக தருகிறார்கள். இந்த என்ன நடக்குது? விடுமுறை பாடத்துக்கு அளிக்கப்பட்டது. இதை என்ன செய்யலாம்? ஒட்டுமொத்தமாக அந்த விடுமுறையை பாடத்துக்கு எடுத்துக் கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திலே போய்விடுகிறார். காலேஜ் சீட்டு வாங்க தயாரா இருக்கிறார், பள்ளிக்கூடம் கொண்டு போய் 10th சேர்க்க தயாரா இருக்கிறார். அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தை அப்படி இப்படி ஆகும் என்று பல கனவுகளோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா கனவுகளையும் சிறைக்கும் வண்ணமாக ஒட்டுமொத்த எதிர்காலத்தை பெற்றோர்களும் வாழ்ந்துவிட்டார்கள், பிள்ளைகளும் வாழ்ந்துவிட்டார்கள். இன்னைக்கு அதிகமான இஸ்லாமிய குடும்பங்கள்ல வயதான கிழவிகள் வாழ்ந்துருக்கிறாங்க. துணைக்கு இருக்க வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கு கபர் மைதானத்திலே மண்ணோடு மண்ணாக மத்தி கிடக்கிறார்கள். இந்த நிலையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஆரம்பத்தில் சொன்னதை போன்று எல்லாரையும் தூங்கி தகுதியின் மேல படிய போடக்கூடாது. அல்லா நமக்கான நீண்ட ஆயுள வச்சிருக்கிறான், நமக்கான ரிசல்ட்டை வச்சிருக்கிறான், நமக்கான எதிர்காலத்தை வாழ்வதாக வச்சிருக்கிறான். கொஞ்சம் கூட அதை முன்னறி வாழ சித்திக்காம, பகுத்தறி வாழ சித்திக்காம, இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சந்தோஷத்துக்கு அடிமையாகி எத்தனையோ பேர் 70 ஆண்டு கால வாழ்க்கையை ஒரு நாள் சந்தோஷத்துக்காக புதைக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் எல்லாம் மாற வேண்டும், திருந்த வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவார்கள். அதற்கு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மாதிரி ஆடை இல்லாமல் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து தங்க வெட்டி கிளிகளை இறக்கலாம். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, குடிச்சிருக்கிறாங்க, ஒரு ஆடை இல்ல, ஆடை இல்லாம குடிச்சிருக்கிறாங்க. தங்க வெட்டி கிளி வானத்திலிருந்து மழையா பொழியும் பொழுது என்ன பண்ண ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் 1-2 தங்க வெட்டிகளை எடுத்து தங்கிட்ட இருக்கக்கூடிய ஆடைகளோடு சுருண்டுறதுக்கு முயற்சி பண்ணார். அல்லாஹ் தஆலா பேசுறான், ஐயூபே, உண்மை நான் செல்வந்தராக படைக்கவில்லையா? உனக்கு போதுமானதை நான் கொடுக்கவில்லையா? அப்படி இருக்கும் பொழுது குடிக்க வந்த இடத்துல எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை என்று அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாமை கேட்கின்ற பொழுது ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், நீ எனக்கு எவ்வளவு வாரி கொடுத்திருந்தாலும் நீ யார் தருகிற பொழுது அது ஒரு பரக்கத்து இருக்கு, நீ யார் தருகிற பொழுது அது ஒரு ரஹமத் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பரக்கத்து ரஹமத்தை நான் எப்படி விடுவது யா அல்லாஹ் என்று அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலிருந்து வந்த ரஹமத்துக்களை தனக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் பரக்கத்து வேண்டும், ரஹமத் வேண்டும் என்று அந்த வயதிலும் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் எதிர்காலத்தை நோக்கி அவர்கள் செயல்படுத்தார் என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும்? விடுமுறை நாட்கள்ல பைக் எடுத்தாங்க, பாபாவோட என்ன வெங்காயம் இருக்கிற வேலை கேட்க வேண்டியதானே, எங்கடா போறது? விடுமுறை நாட்கள்ல ஒரு பொம்பளை செல்போன் எடுத்துக்கிட்டு மொத்தமாக்கி போகுதுன்னா அதை தடுக்கிறாம அந்த அம்மா வீட்டை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? விடுமுறை நாட்கள்ல நம் பிள்ளைகளை நம் கண்காணிக்க தவறுகிறோம். அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூட நாட்கள் திரும்ப திறக்கின்ற பொழுது, அது காலேஜ் படிப்பு திரும்ப திறக்கின்ற பொழுது வீடுகள்ல புத்தகத்தான் இருக்கு, அதை படிக்கக்கூடிய பிள்ளைகள் கபர்ஸ்தான்களில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வைத்துதான் அல்லாஹ் சொல்கிறான், எதிர்காலத்தை சிறப்பானதாக நீங்கள் தீர்மானியுங்கள். தவறான வரக்கூடிய ஒரு செய்தி பெருமானார் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எப்பொழுது வாசித்தாலும் உங்கள் கரங்களை உங்கள் நெஞ்சோடு வைத்துக் கொள்ளுங்கள். துவா முடிந்ததற்கு பின்னால் அடுத்த கணம் அந்த 2 கரங்களையும் முகத்தோடு தருங்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்க துவா கேட்கிற பொழுது அல்லாஹ் உன்னிப்பா கவனிக்கிறான், என்னென்னலாம் கேட்கிறான், இந்த என்னென்னலாம் என்ன கேட்கிறான். அவன் நீண்ட ஆயுள் அல்ல தருவான், நீண்ட ரிசுக்கு கேட்டா அல்ல தருவான், எல்லாவிதமான முசீபத்தை பாதுகாப்பு கேட்டா அல்ல தருவான். அப்படி துவா என்பது சாதாரணமாக அல்ல. துவா என்று சொன்னாலே நம் எதிர்காலம் தான். நீங்க துவாவை வேணாம் சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுது, மெட்ராஸ்திரிகை அரை நாள் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதுக்கு முன்னாடி போறவங்க அந்த சுதை துவா கேட்கறது இல்ல. அவரு கேட்கலன்னா அது விட்டுடு, அதை கொண்டாந்து இங்க சொல்லுவாங்க. இந்தியாவில அது கட்டி சவுதியில அந்த திருநா கை வெட்டினா முன்னூத்தி உள்ள வச்சுக்குவாங்க. நாம எந்த நாட்டுல வாழறோம் அதையும் கொஞ்சம் கவனிக்கணும். நான் பியூர் முஸ்லீமா வாழணும்னு சொல்லி சரியத்தை நீங்க முழுமையா கடைபிடித்தாலும் அது ஆபத்து தான். நிறைய பேர் நம்ம உங்களாக போயிட்டு வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அது வெளிநாட்டு வேலை இருப்பாங்க,
உள்ளூர்ல இந்தியா வந்ததுக்கு பின்னாடி அந்த துவா கேட்கறது அது முக்கியம் தரது இல்ல. நான் பல பேருந்து சொல்லிக்கிறேன். எந்த இமாமும் வீட்டுக்கு கார் கேட்க வீட்டுக்கு கார் கேட்கறது இல்ல. எந்த இமாமும் தனக்கு பங்களா கூட கேட்கறது இல்ல. எந்த இமாமும் கோடி கோடியான கூட கேட்கறது இல்ல. ரப்பனா அபுலனா ரப்பனா நான் துசியை குடும்பனா ரப்பனா ஆக்கினா பன்மையான கேட்கிறார். முதல்ல குரான் தொடர்பு விட்டு நாம் வெளியே போனதுனாலதான் நமக்கான இந்த உலக வாழ்க்கை நமக்கு புரிவது கிடையாது. நம்ம முஸ்லீம் சமூகத்துல குறிப்பா